இன்னும் 3 நாள் தாங்க ஸ்கூல் லீவும் முடிய போகுது. அம்மாவும் ஊருக்கு போகிறாங்க. இப்போ தான் வந்த மாதிரி இருக்குது. அதுக்குள்ளே 6 மாதம் முடிய போகுதுங்க. அம்மா டூரிஸ்ட் விசாவில் தான் வந்தாங்க. டூரிஸ்ட் விசாவில் வந்தால் மேக்ஸிமம் 6 மாதம் தான் இருக்க முடியும். ஸோ 6 மாதத்துக்கு கொஞ்சம் முன்னாடியே புறப்பட்டுக்கிறது நல்லது. ஏன்னா சில நேரம் ஃப்ளைட் கேன்சலேஷன்ஸ் இருக்கலாம். எங்களுதுமே கடைசியிலே அப்படி தான் கேன்சல் ஆச்சு. ஆனால் நல்ல வேலை நாங்கள் அதே டேட்டுக்கு வேறு ஏர்போர்ட்டில் கொஞ்சம் ஏர்லியாகவே ஃப்ளைட் புக் பண்ணிட்டோம். டூரிஸ்ட் விசாவுமே இப்போ ரொம்ப ஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டாங்க. நிறைய பேப்பர் ஒர்க் தேவைப்படுது. டூரிஸ்ட்டாக வர்றவங்க உங்களோட ப்ரூஃப் ஆஃப் இன்கம் காட்டணுங்க. பே ஸ்லிப், பென்ஷன் ஸ்லிப், இல்லை பேங்க் அக்கௌண்ட்டில் மினிமம் 3 லட்சம் டெபாசிட் வச்சிருக்கணும் 3 மாசத்துக்கு. அந்த மாதிரி ஏதாவது காட்டணும் ஊர்ல இருக்கிறவங்க. அவங்க இங்க வந்து நம்ம வீட்டில் இருக்கிற மாதிரி இருந்தா அந்த செலவை நாம ஏத்துக்கிற மாதிரி ஒரு ஸ்பான்சர்ஷிப் லெட்டர் கொடுக்கணுங்க. அம்மா போலவே இன்னும் 3-4 ஃபேமிலியோட அம்மாவும் சேர்ந்து எல்லாரும் ஒரு குரூப்பா தான் போறாங்க. கல்ஃப் ஏர்ல போறாங்க. 2 பேக்கேஜ், ஒரு ஹேண்ட் பேக் கிடைச்சிருக்கு. இந்த வீக்கெண்ட் நம்மளுக்கு டைட் ஷெட்யூலுங்க. ஸோ டைம் இருக்கும்போது இருக்கிறதெல்லாம் டைடி அப் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்ட்டு இந்த கிராசரி ஷாப்பிங் பேக்ஸ் எல்லாமே நான் பின் லைனர்ஸாக யூஸ் பண்ணுவேன். அதுக்கு வச்சுட்டு சில பேப்பர் பேக்ஸவே நான் டெம்பரரி ஸ்டோரேஜ் மாதிரி செஞ்சு ஆரூரோட ஸ்நாக்ஸை கொஞ்சம் எடுத்து வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு குட்டி வாக் போயிட்டு வந்துட்டு நீ பேக்கிங் ஸ்டார்ட் பண்ண வேண்டியதுதாங்க.